பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நாளைக்கு வந்துட்டு பாமக சார்பில் வந்துட்டு சித்திரை முழுநிலை விழா வந்து நடக்கிறதுக்கு, கூடவே வன்னியர் சங்கத்துடைய விழாவும் சேர்ந்து நடக்கிறதுக்கு. இந்த விழாவை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கான முக்கியத்துவம் என்ன இருக்குன்னு பார்க்குறீங்க? என்ன விஷயங்கள்லாம் பேசப்படுன்னு நினைக்கிறீங்க? குறிப்பாக அன்புமணி அவர்கள் வந்துட்டு மக்கள் வந்துட்டு வெளியே நடமாடவே வரக்கூடாது அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் எப்படி பார்க்கணும்? இந்த சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழான்னு வந்தியர் இளைஞர் பெருவிழான்னு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து தொடர்ந்து கொண்டாடிருந்தாங்க ஒரு காலத்தில். இப்போ 12 வருஷமாக கொண்டாடல, நிறுத்திட்டாங்க. இப்போது அதை மறுபடியும் கொண்டாடுறாங்க. அது அவங்க வந்து ஏன் சித்ரா பௌர்ணமி என்றைக்கு ஏன் கொண்டாடுறாங்கன்னா, சித்திரை முழுநிலவு சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி ஏன் கொண்டாடுறாங்கன்னா, அது வந்து புராணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தோடு சொல்கிறாங்க. அதாவது இது வந்து ஒரு புராணங்களில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். வன்னியர்களோட இந்த சித்ரா பௌர்ணமி பெருவிழான்றது வந்து வன்னியர்களுக்கு புராணங்களில் உள்ள இடம், புராணங்களில் வன்னிய புராணம்லாம் இருக்கு இல்லையா, அதில் உள்ள இடங்கள், அப்புறம் வந்து அதில் சொல்லப்பட்ட இடங்கள், அதில் கொண்டாடப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, அதுதான் அவங்க தொடர்ந்து. ஸோ இந்த புராணங்களில் சொல்லப்பட்ட விஷயப்படி தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதா அவங்க சொல்கிறாங்க. வன்னியர் வந்து அந்தளவுக்கு ஒரு மூத்த குடியாக அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து தமிழ் குடியிலேயே மூத்த குடியாக அவங்க சொல்கிறாங்க, வன்னியர் குடியை சொல்கிறாங்க. அவங்க புராணங்களில் இடம்பெற்றிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களோட அந்த பாரம்பரியமாக அதோட தொடர்ச்சியாக தான் இந்த விழா நடக்குதுன்றாங்க. கடந்த 12 வருஷமாக இந்த விழா அவங்க நடத்தலை. ஆக்சுவலாக அதான் சார், இப்போ கடந்த வருடங்களில் நடக்கும்போது காடுவெட்டி குழு இருந்தார். அவர் வந்து இந்த மாதிரியான விளக்கில் வந்துட்டு ஆன்டி தலித் பேசுகிறதோ, இல்லை நான் தலித்துன்னு பேசுகிறதோ, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. இப்போ இந்த கூட்டத்தில் வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு டாக் போகும்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி ஒரு அஜெண்டாவை பேசுவாங்க? இல்லை, இந்த ஆன்டி தலித்தெல்லாம் வந்து எப்படி வந்து இப்போது திரும்ப வந்து ஆன்டி வன்னியர்லாம் இல்லையோ, எல்லாம் பொதுவாக கட்சியை வந்து பொதுவாக கொண்டு போகிறாருல்ல, அந்த மாதிரி இவங்களும் அந்த கூட்டை விட்டு வெளியில் வரணும்னு பார்க்குறாங்க. இப்போ கூட சமூக நல்லிணக்க மாநாடுன்னு ஒன்று நடத்தினாங்க வன்னியர். இவர் டாக்டர் நடத்தினார், கும்பகோணத்தில் நடத்தினார் நினைக்கிறேன். சமூக நல்லிணக்க மாநாடு திருவண்ணாமலையில் உழவர் மாநாடு நடத்தினாங்க. ஸோ அவங்க வந்து அதை கூட்டை விட்டு வெளில வரணும். இந்த மாநாட்டோட முக்கியமான நோக்கமே என்னென்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, ஒன்று மத்திய அரசு எடுக்கிற ஜாதிவாரி கணக்கெடுப்பு, அது கண்டிப்பாக எடுக்கணுன்றாங்க. அது தவிர தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சமூக பொருளாதார அது சர்வே ஒன்று பண்ணணும். ஏன்னா வந்து வெறும் ஹெட் கவுண்ட் இருக்குல்ல, சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு பண்ணால் மட்டும் போகாது. அது பண்ணின பிறகு அந்த சம்மந்தப்பட்ட ஜாதிகளோட நம்பர்ஸ் நமக்கு தெரியும், ஒவ்வொரு ஜாதியோட நம்பர்ஸ். ஆனால் அந்த நம்பர்ஸ் வந்து அந்த ஜாதியை சேர்ந்தவங்க உண்மையிலேயே எந்த அளவுக்கு பிற்பட்ட நிலையில் இருக்காங்க அது நமக்கு தெரியாது. அது வந்து சென்சஸ் குறிப்பிடாது, நம்பர்ஸை குறிப்பிடும், எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியும். ஆனால் நாளைக்கு அதை வச்சு தான் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்க போகிறீங்க. அப்படி நீங்கள் பர்சன்டேஜ் ஏற்றும் பொழுது யாராவது சேலஞ்ச் பண்ணாங்கன்னா கோர்ட்டில் என்ன கேட்பாங்கன்னா, அவங்க எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்காங்க, அவங்களுக்கு இதுவரையும் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடுகள்லாம் எந்த அளவுக்கு பயனடைஞ்சிருக்காங்க, இல்லை பயனடைலையா, அதில் உட்பிரிவுகள் எவ்வளோ பேர் இருக்காங்க, உட்பிரிவுகள் பயனடைஞ்சாங்களா இல்லையா, அது எஸ்சிலையும் சரி, எஸ்டிலையும் சரி, ஓபிசிலையும் சரி, எல்லாத்துலேயுமே சரி. அப்போது அந்த உட்பிரிவுகள்லாம் பயனடைஞ்சாங்களா இல்லையா, அப்போது ஒரு சமூக பொருளாதார ஆய்வு ஒன்று பண்ணணும். வெறும் மத்திய அரசு பண்ணுற சென்சஸ் மட்டும் போகாது, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு சமூக பொருளாதார ஒரு ஆய்வு பண்ணி அந்தந்த மக்கள் எந்த மாதிரியான வாழ்க்கை தரத்தில் இருக்காங்க, அவங்க லைஃப் எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, இந்த இடஒதுக்கீடுகள் எவ்வளோ தூரம் தூக்கி விட்ருக்கு, இல்லை இடஒதுக்கீடு பெனிஃபிட் பண்ணியிருக்கா இல்லையா. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சானா நாளைக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கும்போது அந்த நம்பர்ஸ்க்கு ஏற்றபடி கொடுக்கும்போது நாளைக்கு கோர்ட் வந்து இதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. வெறும் நம்பர்ஸ் மட்டுமே வந்து வச்சு கொடுக்க முடியாது, இந்த ஒரு ஆய்வும் சேர்ந்து தேவை. அதை தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் பண்ண முடியுன்றது தான் பாமகவுடைய பாயிண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக வந்து. ஸோ பாமக அதை தொடர்ந்து வலியுறுத்துறாங்க, இந்த மாநாட்டையும் வலியுறுத்துறாங்க. ரெண்டாவது வந்து இதில் வந்து தலித்துகளுக்கு 2% கூடுதல் இடஒதுக்கீடு கொடுக்கணுன்ற ஒரு இதையே கொண்டு வராங்க அவங்க. ஆக்சுவலாக ஒரு தீர்மானத்தையே அவங்க கொண்டு வராங்க ஆக்சுவலாக. அது மட்டும் இல்லை, இடஒதுக்கீடோட சீலிங் இருக்குல்ல 50%, அதை உடச்சி எடுக்கணுன்றாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து கிரீமி லேயர்ன்ற ஒரு விஷயமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து எல்லா எஸ்சி, ஓபிசி, எஸ்டி எல்லாத்துலேயுமே உட்பிரிவுகளுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, அந்த உட்பிரிவுகள் ஒரு சில குறிப்பிட்ட பிரிவுகள் மட்டுமே இடஒதுக்கீடு அனுபவிக்கிறாங்க, எல்லா பிரிவுகளும் அந்த இடஒதுக்கீடு அனுபவிக்கணும். அதுக்கேற்றபடி நம்ம வந்து இந்த நம்பர்ஸ் தெரிஞ்சப்பறம் நம்ம சர்வே மூலமாக அதுக்கு அந்தந்த இது கொடுக்கணும் அப்படின்றது பாயிண்ட்டு. ஏன்னா இப்போது தலித்துன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது இவங்களுக்கு இது ஷெட்யூல்டு காஸ்ட் பட்ட அட்டவணை இனத்தை வரைக்கும் இருக்க வச்சுக்கோங்க, அதுலேயே வந்து ஒரு 100, 50, 60 காஸ்ட் இருக்க வச்சுக்கோங்க, அதில் ஒரு குறிப்பிட்ட காஸ்ட்டே பெனிஃபிட் அடையிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது சரியாக இருக்காது இல்லை. இப்போ அதுலேயே வந்து வெவ்வேறு காஸ்ட் இருப்பாங்க, அந்த அட்டவணை இனத்தோடலேயே வெவ்வேறு காஸ்ட் இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாருக்குமே அந்த பெனிஃபிட் போய் ரீச் ஆகல. ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி அதில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பிரிவு மட்டுமே அனுபவிக்கக்கூடாதுல்ல.
ஸோ அதுதான் இவங்க நோக்கமாக இருக்குது. எல்லாமே வந்து எல்லோரும் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கணும், சமமாக கிடைக்கணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக மக்கள் தொகைக்கு ஏற்பவும் கிடைக்கணும், அதே சமயம் அவங்க சமூக பொருளாதாரத்தில் எவ்வளோ பின்தங்கி இருக்காங்களோ அதுக்கு ஏற்றபடியும் கிடைக்கணும். அதே மாதிரி தலித்துகளுக்கு 2% கோட்டாவை அதிகப்படுத்தணும். அதே மாதிரி 50% இடஒதுக்கீடுக்கு மேலே கொடுக்க வேண்டிய அவசியம் வந்திருக்கீங்க. அந்த சீலிங்லாம் வைக்கக்கூடாது, உடைக்கணும். அதே மாதிரி இந்த க்ரீமி லேயர் போன்ற விஷயங்களை ஓபிசிக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த க்ரீமி லேயரை எடுக்கணும். ஆனால் இந்த கோரிக்கை எல்லாமே ஒன்றிய அரசை நோக்கி எழக்கூடிய கோரிக்கைகள் தானே. அதை வந்து ஸ்ட்ராங்காக நாளைக்கு பேசுவோம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நாளைக்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு எடுக்கும். பட் இந்த சர்வே இருக்குல்ல, சர்வே ஸ்டேட் கவர்மெண்ட் தான் எடுக்கணும்னு தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய பார்வை எப்படி இருக்குன்னா, இல்லை அந்த சர்வே நம்ம எடுக்க முடியாது, அந்த 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 ஹெட் கவுண்ட் எடுக்கிறது வந்து அவங்க தான் எடுப்பாங்க. அதை அஸ்வினி வைஷ்ணவே அதை வந்துட்டு மேற்கோள் காட்டி வந்து தெளிவுபடுத்திருக்காரு. அதாவது மக்கள் அதில் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தால் படையாட்சி எவ்வளோ இருக்காங்கன்னு தெரியும். அவங்க வந்து 2 கோடி பேர் இருக்காங்க தெரியும். ஆனால் அந்த படையாட்சிகள் 2 கோடி பேரும் இதுவரை என்ன சமூக பொருளாதார நிலையில் இருக்காங்கன்னு தெரியாதுல்ல. அந்த ஆய்வறிக்கையை வந்து கூடயே எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது சென்சஸ் அந்த நிலைமையை சொல்லுமா தெரியல. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து பாமகலேன்னு சொல்கிறது என்னென்னா, அந்த நிலைமை நமக்கு தெரியாத போது நாளைக்கு நீங்கள் மக்கள் தொகை அதிகமானதுக்கு ஏற்றபடி நீங்கள் இடஒதுக்கீடு கொடுத்தா கூட அது வந்து கோர்ட்டில் அடி வாங்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ 69% இடஒதுக்கீடை கூட நிலைநிறுத்தணும்னா இந்த இந்த ஸ்டேட்டஸ் தெரியணும். ஏன் நமக்கு இந்த 69% இடஒதுக்கீடு தேவைன்றதுக்கு எப்படி வந்து சமூக பொருளாதார ரீதியில் அந்த மக்கள் பின்தங்கி இருக்காங்கன்ற பாயிண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. எல்லாருக்கும் சமமாக அந்த உள் ஒதுக்கீடெல்லாம் கிடச்சிருக்கா இல்லையா, எல்லோருமே மேலே வந்திருக்காங்களா, இல்லை ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தான் மேலே வந்திருக்காங்களா, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இல்லையா. ஸோ அந்த ஆய்வு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு நேர் எதிராக இருக்காங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மத்திய அரசு எடுத்து பல தீர்மானங்கள் இருக்குமானா, நிச்சயமாக வந்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கு மத்திய அரசு வலியுறுத்துவாங்க. இந்த ஆய்வு போன்ற விஷயங்களுக்கு மாநில அரசு வலியுறுத்துவாங்க. 2% கோட்டா அதிகமாக கொடுக்கறது அது மாநில அரசு, இந்த கோட்டா நம்பர்ஸ் தெரிஞ்ச பிறகு மாநில அரசு கோட்டா கொடுக்கலாம். ஆனால் இந்த ஒரு ஆய்வு பின்னாடி இருந்து வச்சுக்கோங்க, பேக்ரவுண்டில் வந்து ஒரு ஆய்வு இருந்ததுன்னா அந்த ஆய்வு வந்து பின்னாடி கோர்ட்டில் வந்து யூஸ் ஆகும், யாராவது வழக்கு போட்டால் கூட. அதனால் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட அதிகாரம் இருந்தால் கூட ஆய்வு இருந்தால் அந்த ஆய்வு மூலமாக, சர்வே மூலமாக நம்ம சப்ஸ்டான்ஷியேட் பண்ணலாம். அதை வந்து அதுக்கான ஒரு தரவுகளை கரெக்டாக வச்சுக்கலாம் நம்ம அப்படின்றதான் பாயிண்ட் ஆக்சுவலாக வந்து. ஸோ இவங்க வந்து இந்த முன்னிலவு மாநாட்டில் வந்து இவங்களுடைய மெயின் நோக்கம் என்னென்னா, எலெக்ஷன்ஸ் வர்றதுனால ஒரு மாஸ் காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. நாளைக்கு வந்து கூட்டணி போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதனால் ஒரு மாஸ் காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாஸ் எவ்வளோ பேர் அவங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து, அதனால தான் அவர் அன்புமணின்னு சொல்கிறாரு, அவங்க நடுவில் கொஞ்சம் அவங்க கட்சிக்குள்ளே கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் வந்தது. அதில் தான் சார் இப்போது மேடையில் பகிர்ந்துக்கும் போது அங்கே ஒரு பிரச்சனை ஏற்படுது. குடும்பத்தை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வராங்கன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அடுத்து இப்போ ராமதாஸ் அவர்களே நான் தலைவராக என்ன நியமிச்சுக்கிறேன்னு சொல்லி அவர் ஒன்று பேசுனது. இந்த முரண்பாடுக்கிடையே வந்துட்டு இப்போ ஒரு எண்டு ஸ்டேஜாக இந்த மாநாடு மாறுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கு மேலே இவங்க சேர்ந்து பயணிப்பாங்க, இதுக்கு மேலே அந்த பிரச்சனை இருக்காது. அதுக்கான ஒரு முக்கியத்துவமாக இந்த மாநாட்டை பார்க்குறது எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட அப்பாயின்மெண்ட், அந்த முகுந்தன்ற ஒரு அப்பாயின்மெண்ட்டில் கொஞ்சம் பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் சரியாச்சு. மறுபடியும் வந்து இந்த பிரச்சனை திடீர்னு ரைஸ் ஆகி நான் தான் தலைவர், அவர் செயல் தலைவர்னார். ஆனால் இன்னும் எலெக்ஷன் கமிஷன் ரெக்கார்ட் படி பார்த்தீங்கன்னா இவர் தான் அன்புமணி தான் தலைவராக இருக்கார். ஓகே. ரெண்டாவது அந்த கட்சியும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அன்புமணி பின்னாடி தான் போயிடுது. ஏன்னா அவர் வந்து 2 வருஷம் 22 வந்தார், தலைவராக வந்தார். கட்சியை வந்து அடுத்த எதிர்கால தலைமுறையை வந்து கட்சிகிட்ட கொடுத்ததுன்னா அடுத்த கட்டத்துக்கு போகணும் இல்லையா கட்சி. இந்த கட்சி இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னா அது வந்து மத்தியில் அரசாங்கத்தில் பங்கு கொண்டது, மாநிலத்தில் வந்து நல்ல இடங்கள்லாம் பெற்றது, ஓரளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னா, 6% ஓட்டு கையில் வச்சுருக்கு அப்படின்னா, அதுக்கு காரணம் வந்து டாக்டர் ராமதாஸ் போட்ட விதை தான் காரணம். அதுக்கு அவர் தான் உழைச்சார், எல்லாம் கரெக்டு. ஆனால் அவருக்கு இப்போ வயசானதுனால ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் வந்து அன்புமணிகிட்ட பொறுப்பை கொடுத்துட்டார். ஸோ அன்புமணிகிட்ட பொறுப்பை கொடுத்த பிறகு நீங்கள் அவர் விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாதுல்ல, அவரை ஃப்ரீ ஹேண்டு கொடுக்கணும்ல. நீங்கள் அப்போவும் நீங்கள் தலையிட்டு இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால், அப்போது நீங்கள் ஒரு பொறுப்பை கொடுத்த பிறகு நீங்கள் தலையிடுறது வந்து சரியில்லை. அதுதான் அன்புமணி சொல்கிறார். என்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டீங்க, எனக்கு ஐடியா கொடுங்க, வழிகாட்டுங்க, ஆனால் திணிக்காதீங்க. நான் வந்து கட்சிக்கு எதிர்காலத்தில் எது நல்லதோ, முகுந்தனுக்கு எப்போ பதவி கொடுக்கணும் அப்போ நான் கொடுத்துக்கிறேன், நீங்கள் வந்து ப்ரெஷர் பண்ணாதீங்க, எனக்கு ஒரு சுதந்திரம் கொடுங்க கட்சியை எடுத்துன்னு போகிறதுக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். அது அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து இருக்கிற வரையும் கட்சியை வந்து நான் வந்து என்னோட டைரக்ஷன் படி தான் கட்சியை மேற்பார்வையில் இருந்துகிட்டே இருக்கணும், நான் வந்து ஒரு என்னோட கண்ட்ரோலில் அது இருக்கணும்னு அவர் சொல்கிறார். கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்க, சார் தலைமையை கொடுத்துட்டாரு, அப்புறம் அந்த ஐயா வந்து ஒரு அட்வைசரி லெவலில் இருந்துக்கணும், ஐயா இது மாதிரி வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றாங்க. நாளைக்கு மாநாட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க,
ஒன்றும் நடக்காது சார், சுமூகமாக போகலாம். அதில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டத்தை நாங்கள் கூட்டுறோம். நாங்கள் இந்த கூட்டம் வந்து சாதாரண கூட்டம் கிடையாது. இது வந்து ஒரு எங்களுடைய விஜய் மாநாட்டுக்கு வந்ததோட 3 மடங்கு அதிகமாக எங்களுக்கு கூட்டம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறத பார்த்தா விஜய் மாநாட்டுக்கு வந்ததோட 3 மடங்கு அதிகமாக கூட்டம் வரும் அப்படின்றாங்க. ஸோ அவங்க இப்போ அதனால தான் வந்து அன்புமணி என்ன சொல்கிறாரு, யாருமே ஈஸ்ட் கோஸ்ட் ரோட யூஸ் பண்ணாதீங்க, பொதுமக்களுக்கு சிரமமாக இருக்கும். சார் அதில் வந்துட்டு என்னன்னா, ஒரு தலைவர்னா தொண்டர்கள்ட்ட போய் சொல்லலாம், மக்களுக்கு வந்து தொந்தரவு பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல் வாங்க, பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் சொல்லலாம். ஆனால் மக்கள்கிட்ட வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு பொது வெளியை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இல்லை. இல்லை, எப்படி புரிஞ்சுக்கிறது? கரெக்ட். அவங்களோட மக்களுடைய உரிமையை யாரும் பறிக்க முடியாது சார். அவன் அது என்னென்னா, உங்களுக்கு ஒரு சிரமம் ஏற்படும், நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறார், வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஒரு சிரமம் வரும், இந்த கூட்டம் இவ்வளோ வரதுனால நீங்கள் வந்து நடுவில் வந்து மாட்டிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு ஒரு அட்வைசரி ரோல் கொடுக்குறாரு. அது வந்து இல்லைங்க நான் அப்படி தான் போவேன், எனக்கு அதான் எங்கள் ஊர் அப்படி தான், எனக்கு அந்த வழியாக தான் போகணும். ஒருத்தர் போனார்னா அவர் ஏதோ கூட்டத்தில் மாட்டிகிட்டார் வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவர் தெரியாதனமாக வந்துட்டோன்னு ஃபீல் பண்ணக்கூடாது இல்லை. அதனால் வந்து சொல்கிறார் அன்புமணி இந்த வாட்டி ரொம்ப தெளிவாக இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து பாண்டிச்சேரி வழியாக யாரும் வராதிங்க, மரக்காணம் வழியாலாம் வராதிங்க, திண்டிவனம் வழியாக வாங்க, செங்கல்பட்டு வழியாக வாங்க, யாராவது நம்ம கொடியை கிழிக்கிறாங்க அப்புறம் மற்றவங்கள தாக்கி கோஷம் போடாதீங்க, அதே மாதிரி மற்றவங்கள தாக்கி கோஷம் போடாதீங்க, அப்புறம் மற்ற கட்சியோட கொடி அதெல்லாம் வந்து நீங்கள் எதுவும் டச் பண்ணாதீங்க, நம்ம கொடி யாராவது கீழ்ச்சி இருந்தால் கூட நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, நம்ம அதை அப்புறம் அடுத்த தடவை ஏற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வாங்க. ஏன்னா எலெக்ஷன் சமயத்தில் வந்து ரொம்ப சில பேர் பிரச்சனையை கிளப்ப பார்ப்பாங்க, அதனால் நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு அன்புமணி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அவங்க பார்ட்டிக்கெலாம் அதை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. நீங்கள் எந்த விதமான வம்பு தும்புக்கும் போகக்கூடாது, நீங்கள் மாநாட்டுக்கு வந்தீங்களா, பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ந்தீங்களா, அந்த அளவோடு இருக்கணும். வழியில் தகராறு பண்ணுறது, அவரே ரிக்வஸ்ட் பண்ணி டாஸ்மாக் கடையெல்லாம் மூட சொல்கிறார். அந்த ஏரியாவில் இருக்க சுற்று வட்டாரத்தில் இருக்கிற டாஸ்மாக் கடையெல்லாம் மூடிடுங்கன்னு சொல்லிட்டாரு. கவர்மெண்ட்டும் கத்திக்கு மூடுறேன்னு சொல்லிட்டாங்க போட்டிருக்கவங்க. ஸோ அதனால் வந்து அவங்களே பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவே அவங்க என்ன நினைக்கிறாங்க, எவ்வளோ தூரம் எப்படி இந்த எல்லையில் பதட்டத்தை குறைக்கணும்னு சொல்கிறாங்களோ, அந்த மாதிரி இவரும் பாட்டாளி மக்கள் கட்சியிலையோ இந்த பதட்டம் எதுவும் இருக்கக்கூடாது, எல்லாம் ஃப்ரீயாக வந்துட்டு ஃப்ரீயாக போகணும் அப்படின்ற நல்ல இதில் தான் வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க நோக்கம் என்னென்னா எலெக்ஷனை மையப்படுத்தி தான் போகிறாங்க. ரைட். ஏன்னா அதில் மாஸ் காமிக்கணுன்றது தான் அவங்க பாயிண்ட். அதில் ஓகே, அந்த மாஸ் பாயிண்டில் தான் சார் இப்போது இவருக்கு ராமதாஸுக்கு வேறு ஒரு பார்வை இருக்குது, அன்புமணிக்கு வேறு ஒரு பார்வை இருக்குன்றது தான் இப்போ வரைக்கும் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த மாநாட்டை ஒட்டி அவங்க வந்து எப்படி எடுத்துகிட்டு போவாங்க, அது ஒரு விஷயம் இருக்குது. இல்லை, அவங்கள பொறுத்த மட்டும் சார் ஏற்கனவே அவங்க என்டிஏ கூட்டணியில் இருக்காங்க அவங்க. ஸோ என்டிஏ வந்து அவங்கள ப்ரெஷர் பண்ணுறாங்க, அதாவது அமித்ஷாலாம் அவரை ப்ரெஷர் பண்ணுறாங்க, எங்கள் கூட்டணிலேயே கன்டினியூ பண்ணுங்கன்ட்டு. அவங்க வந்து இது வரையும் ஓப்பனாக அமித்ஷா வந்த பிறகு சந்திக்கலையே. அன்றைக்கி பார்த்தா தகராறு வந்து அவங்களுக்கு ஆக்சுவலாக சந்திக்கலை. அது அன்றைக்கி பார்த்தா ராமதாஸ் பிரஸ் கான்ஃபரன்ஸில் நான் தலைவர் சொல்லிட்டார் அவர். ரைட். அன்றைக்கி அது இயல்பாக நடந்தது, அது எப்படின்னு தெரியல. ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து இவங்க வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க, இவரும் ப்ரெஷர் பண்ணுறாரு, எடப்பாடியும் ப்ரெஷர் பண்ணுறாரு. ஆனால் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஆப்ஷனை ஓப்பனாக வச்சுருக்காங்க. அவங்க வந்து தாவேக்கா ஆப்ஷனை ஓப்பனாக வச்சுருக்காங்க. திமுகவுக்கு போகணுன்ற ஆசை இருக்குது, பட் திமுக வந்து அவங்க வந்து யோசிக்கிறாங்க. ரைட். ஏன்னா இங்கே விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் இருக்கும்போது 3 எலெக்ஷனாக விடுதலை சிறுத்தைகள் கூட இருக்காங்க. இது ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்குது. பாமக இல்லாதையே வெற்றி பெற்று வந்திருக்கு. பாமக இல்லாதையே இந்த கூட்டணி வெற்றி பெற்று வந்திருக்கு. அப்போ எதுக்கு நம்ம பாமகவை சேர்க்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து இருக்குது. திமுகவில் இருக்கிற கொஞ்சம் வன்னியர் ஆதரவாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் திமுகவை சேர்க்கலாம், விடுதலை சிறுத்தைகளோட சமூகத்தோடையும் நம்ம சேர்க்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் அதில் திமுக என்ன சொல்கிறாங்க, இனிமேல் வந்தால் நம்ம கொடுக்குறதுக்கு சீட் கிடையாது. கண்டிப்பாக அங்கேயும் அதே பிரச்சனை தான். இனிமேல் வந்தால் கொடுக்குறது சீட் கிடையாது. கிட்டத்தட்ட வந்து 188 இடங்களில் திமுக போட்டி போட்டுடுது. அதை நீங்கள் குறைச்சிங்கன்னா பாமக வந்தால் ஒரு 30 இடங்கள் போகும். அது வந்து 158 55 இடங்கள் ஆகிடும். அது வந்து ரிஸ்க்கான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம கொடுக்கறதுக்கு இடங்கள் கிடையாது. நம்ம 3 எலெக்ஷனாக நம்ம விடுதலை சிறுத்தைகள் எல்லாரும் ஒரு காம்பேக்டாக வெற்றி கூட்டணியாக போயிட்டுருக்கோம். அவங்கள சேர்க்க வேண்டாம்ன்றத சேர்க்கணும், அந்த பாயிண்ட்டுக்கு நான் போக வேண்டியதில்லை. இடங்கள் கிடையாது, இங்கே கொடுக்கறதுக்கு இடங்கள் கிடையாது. வெற்றி கூட்டணியாக போகிற சமயத்தில் எதுக்கு இன்னொரு கட்சியை, கமலஹாசன் வேறு வந்திருக்கார், கண்டிப்பாக தமீமுன் அன்சாரி வேறு வந்திருக்கார், கருணாஸ் வேறு வந்திருக்கார். இவங்களுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்கணும்ல, நீங்கள் ஒரு 3-4 இடங்கள் ஃபர்தராக ஸ்பேர் பண்ண வேண்டியிருக்கும்ல. ஸோ அதனால் இவங்கெல்லாம் வந்திருக்கிறப்போ நமக்கு இன்னும் கூட்டணி, அவங்களது மெகா கூட்டணியாக போயிட்டுருக்கு. திமுக மெகா கூட்டணியாக போயிட்டுருக்கு. கமலஹாசன் ஒரு நல்ல பிரச்சாரகர் தானே, அவர் வந்து சேர்ந்துருக்காரு. கருணாஸ் போகிறாரு, தமீமுன் அன்சாரி வர்றாரு. இந்த மாதிரி வராங்கன்னா இவங்கெல்லாம் வந்த பிறகு பாமகவை நீங்கள் மறுபடியும் சேர்த்திங்கன்னா, ஸோ அவங்க திமுக என்ன நினைக்கிறாங்க, பாமக சேர்க்கறதுனால சேர்க்காத போதே நம்ம வெற்றி பெற்று வந்திருக்கோம், இப்போ இடங்களும் பிரச்சனையாக இருக்குது,
இந்த வெற்றி கூட்டணியில் எதுக்கு நம்ம தொடர்ந்து வெற்றியை பார்த்துட்டு இருக்கும்போது எதுக்கு ஒரு புதுசாக ஒருத்தர் சேர்த்து ஒரு இது பண்ணணும், ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும், அல்லது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு சங்கடத்தை உண்டாக்கணும் அப்படின்னு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் பாமக அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பாமக தாவேகா தரப்பில் ஆப்ஷன் இருக்குது அவங்களுக்கு. தாவேகாவோட பாமக போச்சு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குள்ள எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு தெரியாது. டாக்டர் ராமதாஸ் வந்து கொஞ்சம் சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வரதை பற்றி கொஞ்சம் அவருக்கு அபிப்பிராயம் மாறுபட்டதாக இருக்குது. இருந்தாலுமே இவர் அன்புமணி அவர்கள் என்ன சொல்கிறாரு, நமக்கு வின் பண்ணுறது தான் நோக்கம். நமக்கு தாவேகாவும் பாமகவும் கூட்டணி சேர்ந்தாங்க வச்சுக்கோங்களேன், மத்திய வட மாவட்டங்களில் ஒரு 60 தொகுதிகளில் திமுகவை நேரடியாக அவங்க தான் எதிர்ப்பாங்க, சேலஞ்ச் பண்ண முடியும். அதிமுக பாஜக கூட்டணி கூட பின்னாடி போயிடாங்க. அப்படி எதிர்க்கும்போது சில தொகுதிகளை அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆட்சிக்கெல்லாம் பிடிக்க முடியாது, ஒரு கணிசமான தொகுதிகள் ஒரு 30 தொகுதிகள் வரையும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த 2 கட்சியும் சேர்ந்து. அதுதான் அவங்க எய்ம் பண்ணுறாங்க, அந்த தொகுதியில் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு. ஏன்னா தாவேகாவுக்கும் மத்திய வட மாவட்டங்களில் ஒரு செல்வாக்கு இருக்குது. விஜயே கூட விருதாச்சலத்தில் தான் போட்டி போடுவார்னு சொல்கிறாங்க. ஓகே, விஜயே கூட விருதாச்சலம் அந்த விக்கிரவாண்டியில் தான் போட்டி போடுவார்ன்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தாவேகாவும் பாமகவும் சேருவதற்கான ஒரு வாய்ப்பு. ஆனால் விஜய் ஏற்றுக்குவாரா சார்? தாவேகா ஏற்றுக்குவோம் முதல்ல அப்படி இல்லை, தாவேகா அவங்க தலைமையில் தானே கூட்டணி, வேறு என்ன அவங்க தலைமையில் கூட்டணினா இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவங்க வந்து சிஎம் கேண்டிடேட்னு இவங்க சொல்ல போகிறதில்ல. அவர் சிஎம் கேண்டிடேட் சொல்லிக்கிறாரு, அவர் சொல்கிறது அவரோட உரிமை. இவங்க என்ன நினைக்கிறாங்க, நமக்கு வின் பண்ணுறதா நோக்கம்னு நினைக்கிறாங்க. இப்போ பாமகவுக்கு இப்போ 5 இடங்கள் தான் இருக்குது இப்போ அசம்பிளியில், குறைஞ்சபட்சம் ஒரு 15 இடங்களாக நம்ம வரணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்புகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணியில் வந்தாலும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் இங்கே இடங்கள் வந்து பிரச்சனையாக வரும். இவங்க கேட்குற 30 இடங்கள் கிடைக்காது. அவங்கள தாவேகாவோட போனால் அவரோட 30 இடங்கள் வாங்கி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. ரைட். ஸோ அவங்க ஆப்ஷன் எல்லாத்தையும் ஓப்பனாக தான் வச்சுருக்காங்க. எது வந்து எலெக்ஷன் சமயத்தில் அவங்களுக்கு பெட்டராக தோணுதோ அந்த கூட்டணியில் அவங்க சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நடுவில் கட்சியை வந்து பலப்படுத்தி ஒரு மாஸ் காமிக்கணும்னு தான் இந்த மாநாட்டை கூட்டுறாங்க. இந்த மாதம் எந்த அளவுக்கு கூடுதுன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே சார், போகிறது வந்து பார்க்கலாம் சார். நிறைய விஷயங்களை பார்த்துட்டீங்க, மிக்க நன்றி. தேங்க்யூ.